friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஆடி மாதத்துல வந்து அம்மனுக்கு நைவேத்தியமா படைக்கிறது ஆடி கும்மாயம்னு பேரு. இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல். இதுக்கு என்னன்னா உளுத்தம் பருப்பு, பாசி பருப்பு, பச்சரிசி. இது கூட நம்ம வெல்லம் அல்லது கருப்பட்டி அல்லது சர்க்கரை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்க போறது என்னன்னா வெல்லம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆடி கும்மாயத்துக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து 1 கப் அளவுக்கு முழு உளுந்து எடுத்துக்கலாம். இது கூட நம்ம 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு அளவுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு கம்மியா பச்சரிசி எடுத்துக்கலாம். இந்த 3 தான் வந்து கும்மாயத்துக்கு தேவையான பொருட்கள். இதுக்கு வந்து என்ன கருப்பட்டி, சர்க்கரை அல்லது வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேன்ல உளுந்தை வந்து வறுத்துக்கலாம். இது வந்து கை எடுக்காம நல்லா பொன்னிறமா வறுக்கணும். இப்போ சிம்ல மாத்திக்கலாம். இந்த வெல்லத்தை நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதே அளவுக்கு என்னன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து 2.5 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். அதாவது எதுல வந்து வெல்லம் வந்து நம்ம எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வெல்லத்தை வந்து நம்ம இந்த பக்கம் காய்ச்சிக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம உளுத்தம் பருப்பு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே கப்பில் அளந்துக்கலாம். 1 2 இதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம கலர்றப்போ வெல்லத்தினோட தண்ணி இந்த அளவு தான் கரெக்டான அளவு. இதை வந்து நம்ம தனியாக காய்ச்சிக்கலாம். இதை நல்லா கரைஞ்சிரட்டும். இது பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுட்டு வருது. நம்ம நல்லா பொன்னிறமாக மாறிட்டே வரணும். எல்லாமே நல்லா ஒரு உளுந்தும் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சி சலிச்சுக்கணும். நம்ம ஒன்றாவும் பாசிப்பருப்பு, பச்சரிசி எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு அரைச்சி மாவு பண்ணிக்கலாம். அந்த மாவு வந்து என்ன ஃபைன் பவுடராக இருக்கணும். அப்போ தான் வந்து கலரதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா உளுந்துமே வந்து பொன்னிறமாக மாறிடுச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்னால் நம்ம 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம். இதையும் நம்ம கைவிடாமல் கலரிக்கலாம். நல்லா பொன்னிறமாயிட்டே வருது. இந்த அளவுக்கு வாசமும் வரணும், பொன்னிறமாயிடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், பச்சை வாசம் அடிக்காமல் இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து இதுலேயே வெந்துடும். நம்ம அரைச்சி பவுடர் பண்ணிவிட்டு வேக வைக்கிறப்ப இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ வந்து உளுந்து கொடையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஆறணும். அடுத்து நம்ம பச்சரிசியை வறுத்துக்கலாம். பச்சரிசியும் நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதுவும் லைட்டாக வந்து பொன்னிறமாகட்டும். இது வந்து என்னென்னா அரிசி வந்து சீக்கிரமாக கொஞ்சம் லைட்டாக வெள்ளை ஆனதுக்கப்புறம் டக்குன்னு ஆகிடும். அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப இல்லைன்னா தீஞ்சிடுச்சுன்னா அந்த கும்மாயத்தினோட டேஸ்ட்டே வந்து மாறிடும். இப்போ இந்த சூடே போதும். இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வறுத்துக்கலாம். இதுலேயே வந்து நல்லா பொன்னிறம் ஆகிடும். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதையும் உளுந்து பாசிப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இப்போ பொடி பண்ணிக்கலாம். சல்லடையில் வச்சு நல்லா சலிச்சுக்கணும். ரொம்ப வந்து கொரகொரப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஃபைன் பவுடர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம போட்டோம். இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு சலிச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம், சலிச்சுக்கலாம். நம்ம இன்னொரு டைம் அரைக்கிற மாதிரி வரும். அப்படியே ஒட்டிக்கும் மாவு. அப்படியே எடுத்து விட்டுணும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சொர சொரன்னு இருக்குது. பார்த்திங்கன்னா கசகசா மாதிரி இருக்கும். இதையும் நம்ம இன்னொரு டைம் போட்டு அரைச்சிக்கலாம். இதையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம சலிச்சு எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இது 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. அது இல்லாமல் இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்மளுக்கு மாவு கிடச்சிருக்குது. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து மினிமம் வந்து ஒரு 50 ml இதுக்கு யூஸ் பண்ணணும். ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த நெய் உருகுனதுக்கப்புறம் இந்த மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நெய் உருகிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இடையில நெய் தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 1 கப்பை போட்டுட்டோம்.
இன்னும் ஒரு அரை கப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு தான் கலக்கணும். இது கரெக்டாக பார்த்திங்கன்னா இது நல்லா சுண்டி வரணும். இப்போ நம்ம விஸ்க் எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி சீக்கிரமாக வந்து அதாவது அந்த கட்டி இல்லாமல் கரைக்கணுன்னா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கரைச்சிக்கலாம். இல்லைனா வந்து ரொம்ப கெட்டியாயிரும். அந்த ஒரு அதாவது சீக்கிரமாக வந்து இது என்னென்னா வெந்துடும், கெட்டியாயிரும். அதுக்கு முன்னாடியே நம்ம சரி ரொம்ப சொல்லிட்டேன் ஹேமா, இதை கட் பண்ணிவிட்டு நான் சொன்னதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கட்டி எல்லாத்தையும் நம்ம நல்லா கரைச்சிட்டே இருக்கிறோம். இந்த கும்மாயம் என்னென்னா கட்டி இருக்கக்கூடாது. அதாவது வெல்லம் வந்து அவ்வளோ இழுக்கும். இந்த அதாவது பச்சரிசி உளுந்து எல்லாமே வந்து தண்ணி வந்து அப்படியே இழுத்துடும். பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். இதில் வந்து ரொம்ப சத்து இருக்குது. அதாவது கால்சியம் சத்து இருக்குது. ஏன்னா உளுந்தில் வந்து போனுக்கு வந்து தேவையான அத்தனை சத்துக்களும் உளுந்தில் இருக்குது. பாசிப்பருப்பு புரோட்டீன். அதே மாதிரி பச்சரிசி வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக இது செய்வாங்க. இது வந்து ஆடி மாதத்துக்கு வந்து அம்மனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ வந்து சத்து இருக்குது. இப்போ கட்டி எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கரைச்சிட்டோம். நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம வாசனைக்காக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதை வந்து ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் வந்து வாசனைக்காக ஆட் பண்ணுறேன். சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிளறிட்டே இருங்க. நல்லா சுருண்டு வரணும், அதாவது ஒட்டக்கூடாது. அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். போதும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போது 60 ml அளவுக்கு நம்ம நெய் விட்டுருக்குறோம். ஒரு சிலருக்கு வந்து நெய் வந்து நிறையா ஊற்றிக்கணும்னு நம்ம 100 ml வரைக்கும் ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே சுருண்டு வரும். இது இன்னொரு 2 மினிட்ஸ் அளவுக்கு இன்னும் வேகணும். அப்படியே ஒட்டாமல் வர டைமுக்கு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். இது வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆடி மாதத்துக்கு அம்மனுக்கு படைக்கிறதுக்காக நெய்வேத்தியமாக செஞ்ச ஆடி கும்மாயம் ரெடி. ஆடி கும்மாயம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். புறங்கூறி பொய்த்துயர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கன் தரும். பிறரை புறங்கூறி பொய்யான வாழ்வு வாழ்வதை விட உயிரை விட்டு விடுவதே சிறந்ததாகும். அறநூல்களில் சொல்லப்பட்ட நன்மைகள் வந்து சேரும்.